பணத்தை குறித்து நாம் என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறது பணத்தை குறித்து நாம் எடுக்கிற முடிவுகளுக்கு காரணங்களாக அமைந்து விடுகிறது. அதை குறித்து தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பணத்திற்கு பல முகங்கள் உண்டு, அல்லது பலர் பணத்தை பலவிதமாக பார்க்கிறார்கள். அதுக்கு ஒரே முகம் கூட இருக்கலாம். ஆனால் நாம் நம்முடைய பார்வையில் வெவ்வேறு விதங்களாக பார்க்கிறோம். உங்களுக்கு பணம் என்றால் என்ன என்பது ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒரு பேப்பரில் கூட இப்படி எழுதிக்கலாம், பணம் என்றால் அப்படின்னு ஒரு டேஷ் போட்டு fill in the blanks மாதிரி கோடிட்ட இடத்தை நிரப்புக மாதிரி எழுதி பாருங்க. அதுக்கு உதவியாக நான் சில விஷயங்கள் சொல்கிறேன். சில பேருக்கு பணம் என்பது பாதுகாப்பு என்று நினைக்கிறார்கள். இந்த மோசமான உலகத்தில் நம்ம பாதுகாத்துக்கணும்னா நிறைய பணம் நமக்கு தேவை. பணம் இருந்ததுன்னா நமக்கு வியாதி வந்ததுன்னா ஆஸ்பத்திரியில் கொடுத்து நம்ம உயிரை காப்பாற்றிக்கலாம். ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா வக்கீலுக்கோ போலீஸுக்கோ செலவு பண்ணுவது நிமித்தமாக நாம் தப்பித்து கொள்ளலாம். இப்படி பாதுகாப்பு உணர்வை இந்த பணம் தருகிறது. சில பேருக்கு இந்த பணம் என்று சொன்னால் ப்ராப்ளம்னு நினைக்கிறாங்க. பணம்னாலே பிரச்சனை. பணத்தை பற்றி பேச ஆரம்பித்தோடனே பதட்டம் ஆகிடுவாங்க அல்லது கவலை ஆகிடுவாங்க. பணத்தை பற்றி நினச்சாலே அதை சேமிக்க முடியல, அல்லது சம்பாதிக்க முடியல, அல்லது சேமித்ததை பாதுகாக்க முடியல. இப்படி பல விதங்களில் பணத்தை ஒரு பிரச்சனையாக பார்க்கிறவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் பணம் என்றைக்குமே ஒரு பிரச்சனை கிடையாது. அது அந்தந்த நபர்களுடைய பிரச்சனையை தவிர பணம் என்றைக்கும் ஒரு பிரச்சனையாக இருந்ததில்லை. இந்த பணத்தை பிரச்சனையாக நினைக்கும் போது தான் அது ஒரு ஃபால்ஸ் பிலீஃபை நமக்கு உருவாக்குது. அது நிமித்தமாக ஒன்று பேராசை இல்லைன்னா பற்றாக்குறை, இந்த ரெண்டு மனப்பான்மைகளின் அடிப்படையில் நம்ம வேலை செய்ய ஆரம்பிச்சிடறோம். பணத்தை பிரச்சனையாக பார்க்கிறவர்கள், பணம் எல்லா தீமைக்கும் வேறு, இந்த மாதிரிலாம் பேசுகிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று பற்றாக்குறை மனப்பான்மையோடே இருப்பாங்க, இல்லைன்னா இந்த பணம் தேவையில்லைன்னு பேசுகிற நிறைய பேர் பேராசையுடையவர்களாகவே இருப்பாங்க. அது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைய பேரை நீங்கள் அப்படி சந்திச்சிருக்கலாம். ஒருவேளை நமக்கே அந்த பிரச்சனை இருக்கலாம். சில பேர் பணத்துக்கும் அதிகாரத்திற்கும் ஒரு ஈக்குவேஷன் வச்சுருப்பாங்க. பணம் என்றால் அதிகாரம். யாருக்கிட்ட பணம் அதிகமாக இருக்குதோ அவங்க அதிகாரம் செலுத்த முடியும். அவங்க ஒரு பவர்ஃபுல் ஸ்டேட்டில் இருக்க முடியும். ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை அவங்களால வாங்க முடியும். எதற்கு செலவு பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ செலவு பண்ண முடியும். எங்கே போகணும்னு நினைக்கிறாங்களோ போக முடியும். ஸோ தாங்களே அவங்க ஒரு பவர்ஃபுல் ஸ்டேட்டில் வைத்துக்கொள்ள முடியும் என்று சில பேர் நம்புகிறார்கள். சில பேருக்கு பணம் என்பது ஒரு ப்ராமிஸ். பொதுவாகவே பணம்னா அதுதான். இப்போ நம்ம வைத்திருக்கிற இந்த காகிதங்கள் அல்லது காயின்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வாக்கு அதில் இருக்குது. ஒரு கவர்னர் வாக்கு கொடுக்குறார். அந்த ரிசர்வ் பேங்க் கவர்னர் ஒரு கையெழுத்து போடுறார். இப்போ நான் கொண்டு போய் இன்னொருத்தர் இடத்துல கொடுக்கும்போது நான் அவருக்கு வாக்கு கொடுக்குறேன், இந்த பணத்தை நீ வேற எங்கே கொடுத்தாலுமே அவங்க இந்த பணத்தை பெற்றுக்கொள்வார்கள் அப்படிங்கிற ஒரு வாக்கு, ஒரு ட்ரஸ்ட் அடிப்படையில் தான் இந்த பண சுழற்சி என்பது நடக்கிறது. நம்பிக்கையின் அடிப்படையில். அந்த நம்பிக்கை உடைக்கிறத அந்த கள்ள நோட்டுலாம் சொல்கிறோம். அது செல்லாது நமக்கே தெரியும். ஆனால் ஒருத்தட்ட கொடுத்து அவரை ஏமாத்துறோம், இது செல்லுபடி ஆகும்னு சொல்லி. அப்போ நல்ல நோட்டுன்றது என்னது? அது ஒரு ப்ராமிஸ். ஸோ பணம் என்பது சில பேருக்கு செக்யூரிட்டி, சில பேருக்கு அது ஒரு பவர், சில பேருக்கு அது ஒரு ப்ராப்ளம், சில பேருக்கு அது ஒரு ப்ராமிஸ், சில பேருக்கு பணம் என்பது ஒரு எனர்ஜி, பணம் என்பது ஒரு சக்தி. ஏன் அப்படி சொல்கிறேன், பணம் என்பது ஒரு சக்தின்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் நேரத்தை நாம் செலவு பண்ணுறோம். அந்த நேரத்தில் நம்முடைய சக்தியை செலவு பண்ணுறோம். எவ்வளவு சக்தியை செலவு பண்ணுறோமோ அவ்வளவு பணத்தை நாம் சம்பாதிக்கிறோம். ஸோ அந்த பணம் என்பது நம்முடைய சக்தியை ட்ரேட் பண்ணதுனால, சக்தியையும் நேரத்தையும் கொடுத்ததுனால நம்ம கொடுக்கப்படுகிற ஒரு மாற்று சக்தியாக அது இருக்கிறது. அந்த பணத்தை எனர்ஜியாக பார்க்குறவங்க தான் இந்த பணத்தை அட்ராக்ட் பண்ணுறது கூட எனர்ஜி லெவலில் யோசிப்பாங்க. நம்முடைய எனர்ஜியை சரியாக வச்சுக்கிறது மூலமாக, நம்முடைய சக்தியை சரியாக வைத்துக் கொள்வதன் மூலமாக, அல்லது வைப்ரேஷன்லாம் சொல்லுவாங்க, அதை சரியாக வைத்துக் கொள்வதன் மூலமாக பணத்தை ஈர்த்து கொள்ள முடியும். பணத்துக்கு பின்னால் நாம் போக வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எதுவுமே முழுமையானது அல்லது இதுதான் சரியானதுன்னு நான் சொல்லவே இல்லை. அல்லது இந்த லிஸ்ட் இவ்வளவு தான், இந்த 4-5 காரியங்களுக்குள்ள தான் பணத்தை பற்றி நீங்கள் முடிவெடுக்க முடியும்னு கிடையாது. நீங்கள் பணத்தை குறித்து என்ன நினைக்கிறீங்கன்றத நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கூட போடலாம். பலவிதமான கருத்துக்கள் வர்றதை நீங்கள் பார்க்க முடியும். பணத்தை குறித்து
கடைசி வரைக்கும் ஒரு முடிவுக்கே வர முடியாமல் இருக்க முடியும். இப்போ நான் சொன்ன எல்லாமே பணத்துக்குள்ள இருக்குது. இதை விட அதிகமான கருத்துக்கள் பல பேருக்கு இருக்கலாம். பணம் என்றால் ஒரு விளையாட்டு, பணம் என்றால் ஏமாற்று, இது மாதிரி நீங்கள் நெகட்டிவாகவும் கருத்து வச்சிருக்கலாம், பாசிட்டிவாகவும் கருத்து வச்சிருக்கலாம். ஆனால் பணம் என்றால் நன்மையானது என்பதை நீங்கள் முடிவு செஞ்சு கொள்ள வேண்டும். மணினா என்னன்னே கண்டுபிடிக்காம போகலாம். ஆனால் மணி இஸ் சம்திங். அது ஒரு எனர்ஜி, அது ஒரு பொருள், அது ஒரு கருத்து, ஏதோ ஒன்று. அது பணம் என்றால் ஏதோ ஒன்று. அது என்னன்னு நம்ம கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாம கூட போகலாம். ஆனால் நாம தெரிந்து கொள்ள வேண்டியது, பணம் எல்லா காரியத்திற்கும் உதவும் என்று வேதம் சொல்லுகிறது. பணத்துல கேடு இல்லை, பணத்துல தீமை இல்லை. பணத்தை வைத்து சில பேர் தீமை செய்ய முடியும், பணத்தை வைத்து சில பேர் கேடு செய்ய முடியும். ஆனால் பணத்துல தீமை இல்லை, பணத்துல கேடு இல்லை, பணத்துல நன்மை இருக்கிறது. பணம் என்பது நமக்கு கிடைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய சிறந்த பரிசு. அது ஏராளம் நம்மிடத்துல இருந்தால் நாம் என்ன செய்ய நினைக்கிறோமோ அந்த நன்மைகளை நம்மால அதிகமாக செய்ய முடியும். ஆகவேதான் பணத்தை நாம் நமக்கு நேராக ஈர்த்து கொள்ள வேண்டும்.